ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா புசு புசுன்னிட்டு செம்ம சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிற இந்த இட்லி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி இட்லி வந்து வீட்டில் அருமையாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரியான இட்லி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான இட்லி அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் நான். இப்போது இது கூடவே 1 கப் அளவுக்கு தோசை அரிசி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பச்சரிசி அதாவது. ஸோ தோசை அரிசின்னு பார்த்திங்கன்னா மாவு அரிசின்னு சொல்லுவாங்க. கடையில் வந்து நம்ம மாவு அரைக்கிறதுக்குன்னு தனியாகவே அரிசி கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த அரிசியை தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எப்படி குண்டு குண்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 3 கப் வந்து இட்லி அரிசி, 1 கப் வந்து தோசை அரிசி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்துமே பார்த்திங்கன்னா நல்ல புது உளுந்தாக வாங்கிக்கோங்க. நீங்கள் அண்ணாச்சி கடையில் வாங்கும் போதே கேட்டு வாங்கிக்கோங்க, இது வந்து புது ஸ்டாக்கான்னு சொல்லிவிட்டு. நம்ம புது ஸ்டாக் சேர்க்கும் போது நம்மளுக்கு மாவு வந்து நல்லாவே நிறைய பொங்கி வரும். இதே பழைய ஸ்டாக் கொடுத்துட்டாங்கன்னாக்கா உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அரிசி மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து கஷ்டம். ஸோ அதனால் நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஜவ்வரிசி கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சும்மா கொஞ்சமாக 1/2 ஸ்பூன்னா நான் 1/2 டீஸ்பூன் சொல்கிறேன், வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கினாமே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் வந்து தனித்தனியாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுந்து வந்து தண்ணி சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் நம்ம இட்லி. ஏன்னா வந்து அது நல்ல சில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம அரிக்க மாவு சூடாகும் இல்லைங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக சூடாகும் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணோம்னாக்கா. ஸோ அதுக்காக தான். இப்போது இதை வந்து 4 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து உளுந்தை வந்து சேர்த்து அரைச்சிடலாம். உளுந்து கூடவே வெந்தயம் ஊற வைக்கிறதுனால எல்லாமே வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிடும். உளுந்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, சில்லுன்னிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் வரணும் அந்த மாவு. அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் தண்ணியில். அது நல்லா ஃப்ளோட் ஆகணும், நல்லா மிதக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும் உளுந்து வந்து நல்லா அரைஞ்சி வரத்துக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதை தண்ணியில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே நான் தண்ணியில் போடுறேன். அது சுத்தமாக உள்ளே போவே இல்லை, மேலேயே ஃப்ளோட் ஆகுது. உள்ளே போச்சுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம மாவு வந்து சரியாக அரையலைன்னு அர்த்தம். இதே இந்த மாதிரி மேலே மிதக்குச்சுனாக்கா மாவு வந்து நல்லா அரைஞ்சி நல்லா பஞ்சு போல் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அது ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா ஜவ்வரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜவ்வரிசியை அரைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியுமே நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. இது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உளுந்து மட்டும்தான் தனியாக எடுக்கணும். தனியாக எடுத்துகிட்டு இப்போது ஜவ்வரிசி கூடவே நான் வந்து அரிசி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரவை பதத்தில் இருக்குது. ஸோ இது வந்து இன்னமும் அரையணும். இன்னும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல நைஸாக அரைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நம்மளுடைய மாவை கிரைண்டர்லேருந்து. இப்போது இதில் வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கையை வச்சு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம கையை வச்சு கலக்கிறதுனால இது வந்து நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகி வரும், அதாவது புளிச்சு வரும். ஸோ கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று கீழே வந்து உளுந்து இருக்கும், மேலே வந்து அரிசி இருக்கும், எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்குங்க, நல்லா பிளெண்ட் ஆகணும்.
இதை வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம புளிக்க வச்சிடலாம். இன்கேஸ் பெங்களூர் வெதர் ரொம்ப கோல்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற இடத்துங்களில் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டவ் பக்கத்தில் வச்சுட்டு நைட்டு டின்னர் செஞ்சிங்கன்னா அந்த கொஞ்சம் ஹீட்டில் வந்து இது கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து ரைஸ் குக்டு ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அது இல்லைன்னா அவல் கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே மாவு வந்து புளிச்சு வரும். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 8 மணி நேரம் வந்து புளிக்கிறதுக்காக வச்சிடலாம். ஸோ காலையில் இப்போ பார்த்திங்கன்னா மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, நல்லா புளிச்சிருக்கு. இப்போ மாவை வந்து நான் கலக்க மாட்டேன், கலக்காமல் அப்படியே அல்வா மாதிரி எடுத்து நான் வந்து இட்லி தட்டில் போட போகிறேன். மிக்ஸ் பண்ணோன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டு நம்மளோட இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வராது. அதுக்காக தான் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி குண்டா இருக்கு இல்லைங்களா, இட்லி டெக்ஸால் வந்து நல்லா தண்ணி வந்து கொதித்து அந்த ஸ்டீம் வரணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இட்லி ஊற்றணும். இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஹார்ட் ஆகிடும் இட்லி. ஸோ இப்படி எடுத்து அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் வந்து இதை ஊற்றிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக கீழே வந்து எண்ணெய் தடவிக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சில பேர் துணி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் எண்ணெய் தடவுவாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து தடவிட்டு இட்லி வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் தடவாமல் செஞ்சால் கூட இட்லி வரும். இப்போது இதை வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்டீமில் வச்சுட்டு சுட சுட இட்லியை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் இட்லி வந்து நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சொல்லிட்டு. இந்த சுட சுட இட்லியை வந்து காலையில் நீங்கள் நல்ல ஒரு தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, சாம்பார், இல்லைன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்போடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிற அதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கும் இட்லி இதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்தோம்னாக்கா உங்களோட இட்லி வந்து சூப்பராக வரும். பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணும் போதே தெரியுது உங்களுக்கு, கட் பண்ணும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.